சமயத்தில் எஜமானுடைய ரூமில் 7-8 பீர்பாய்கள் இருக்கிறாங்க, 7-8 ஹாஜிகள் இருக்கிறாங்க. கூட ஒரு வஹாபி வந்துட்டார், ஒரு இளைஞரான வஹாபி வந்திருக்கிறாரு. அவரும் வந்து எஜமா கூட ரூம்லேயே தங்குறாரு. ஹாஜிகள்லாம் காபத்துல்லாவுக்கு போகிற சமயம்லாம் ஒன்றா போகிற சமயத்தில் காபத்துல்லாவை பார்த்தோன்னே தண்ணியாக ஊற்றுது எல்லாத்துக்கும். பக்கத்தில் ஒரு ஹாஜியார் வந்தாங்க, யாசின் ஹாஜியார் பேர் சொன்னாங்க. அவங்களும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க, எல்லாம் காபத்துல்லாவை பார்த்துன்னு அழுகுறாங்க. அவர் அப்படியே மொட்டைத்தனமாக நிற்கிறார். எல்லாம் ஏன் அழுகுறீங்க, ஏன் தேவையில்லாமல் எல்லாம் அழுகுறீங்க, அழுகிறதுக்கு என்ன வேலை இருக்குது, ஹஜ்ஜுக்கு வந்தோம் சுற்றணும் போனோன்னு இருக்க வேண்டியது, ஏன் அழுகிறதுக்கு என்ன வேலை இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. மற்ற நேரம்லாம் எல்லாம் வீட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டா வீட்டில் ஃபோன் பேசுவாங்க, எல்லாம் காபத்துல்லா பார்த்து திரும்பி உட்காந்து அதை ஏங்கிட்டு வந்துருப்பாங்க, அதன் பக்கம் கையேந்தி துவா செஞ்சுட்டு இருப்பாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. அவர் படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்கிறார். இதெல்லாம் சகானே சொல்லிட்டு போனாங்க, வஹாபிகள் நமக்கு செஞ்ச கெடுதிகள்லேயே பெரிய கெடுதி அல்லா ரசூல் மேலே இஷ்கு எடுத்துட்டாங்கம்மான்னு சொல்லி காட்டினாங்க. அல்லா ரசூல் மேலே காதல் போயிடுச்சு பார்த்தீங்களா. காரணம் என்ன, யார் வலிமார்களை நேசிக்கலையோ அவங்க எப்பயுமே அல்லா ரசூல் நேசிக்கவே முடியாது. வலிமார்கள் மேலே முஹப்பத் யாருடைய கல்புலேருந்து போயிருச்சோ, ரசூல் மேலே உள்ள அஸ்மத் யாருடைய கல்புல போயிருச்சோ அவங்க மேலே இதே போயிடாது, அவங்க மேலே இஷ்கே வராது. அல்லா சொல்கிறான், இன்ன சஃபாவல் மருவத்தை மின் ஷாயிரில்லான்னு அல்லா சொல்கிறான், ஷாயிருல்லான்னு என்று அல்லா சொல்கிறான் சஃபா மருவாவை. ஒமை யுஅல்லிம் ஷாயிர் அல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஷாயிர்களை கண்ணியப்படுத்தியவர்கள், அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தியவர்கள் உள்ளம் தக்வா உள்ள உள்ளம் என்பதற்கு அடையாளம் நல்லா சொல்லி காட்டுறான். ஆனால் அவர்கள் பார்த்தா காபத்துல்லாவை பார்க்குறாங்க, இது என்ன, இது ஒரு பள்ளிவாசல், இல்லை இது ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு வீடுன்னு பார்க்குறாங்க. உண்மை உண்மையின் காதலில் நம்ம பார்க்கும்போது கல்லன்னு தண்ணியாக இங்கே தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரிஃபீன்கள் வந்து மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு பேசு. ஒரு கிழவி வந்திருக்கு, ஒரு கடையில் வியாபாரி சதா வியாபாரத்திலே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு மார்க் அதிகமாக தொடர்பே கிடையாது, அவர் தீனுடைய தொடர்பு அதிகமாக கிடையாது. அவங்க காபத்துல்லா வந்துட்டு ஓன்னு அழுகுறாங்க, தாவ செஞ்சுட்டு ஓன்னு அழுகுறாங்க. இந்த தடவை உம்ரா போயிருந்த போதும் பார்த்தோம், எங்களில் நாங்கள் போயிருந்த ஒரு 40 பேர்களில் மற்றவர்கள்லாம் தீன ஓரளவு தெரிந்தவர்கள். எங்களோடு ஒரு வியாபாரி வந்திருந்தார், பேர் சொல்ல விரும்பலை. அவர் மார்க்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது, கொஞ்சம் கூட தீனோட பற்றி எதுவுமே தெரியாத மனுஷன் அவர் வந்திருந்தார். ஆனால் உள்ளதுலேயே அதிகமாக அழுதது அவர் தான். ஒன்று அழுகுறாரு, மதுனாவுக்குள்ளே நுழைஞ்சா அழுகுறாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் தான் என்னை கரை சேர்க்கணும் யார சொல்லலாங்கிறாரு. காபத்துல்லா விட்டு திரும்ப மதுனா விட்டு திரும்ப வரும்போது பார்த்தா பஸ்ஸில் உட்காந்து எல்லாம் தேம்பி தேம்பி அழுகும்போது அவர் தான் ஓவராக அழுதார். இருந்தீங்களே ரொம்ப அழுதார், அழுது மயக்கம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு அவருக்கு. அந்த அளவுக்கு படுத்துட்டார், இந்த அளவு அழுகிறாரு. என்ன சொல்லி அழுகிறாரு, எனக்கு தான் ஒன்றுமே தெரியாது, நானும் தொழுகிறது எல்லாமே எங்களை ஒன்றுமே இல்லை, யாரை சொல்ல நீங்கள் தான் என்னை கரை சேர்க்கணும்னு அழுகிறார். வஹாபி கல்லு குத்தாட்ட உட்காந்துருக்கான். வாட் இஸ் த நான்சென்ஸுங்கிறான், தேவையில்லாமல் எதுக்கு அழுகுறீங்க, இங்கே காபத்துல்லா இருக்குது, மினாவில் போய் நின்று அழுகுறாங்க. அவன் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறான், ஃபோட்டோ எடுத்துக்கிறான். மினாவில் அரஃபாவில் ஃபோட்டோ எடுக்கிறான், அவன் அழுக வர மாட்டேங்கிறான், அங்கே ஃபோட்டோ எடுக்கிறான், காபத்துல்லான்னு செல்ஃபி எடுத்துக்கிறான். அப்போது அல்லா வஹாபிகளுக்கு கொடுத்த தண்டனைகளில் மாபெரும் தண்டனை, அவன் கண்ணை விட்டு அழுகை எல்லாம் தூக்கிட்டான், கல்பை விட்டு காதலை தூக்கிட்டான். அல்லா ரசூலுடைய காதல் இருந்திருந்தால், உண்மையிலேயே அல்லாஹின் மீது காதல், ரசூலின் மீது காதல் இருந்திருந்தா அவுலியாக்கள் வெறுத்திருக்க மாட்டான். அல்லாஹுடைய காதலர்கள், அவர்களை இவர்களும் நேசர்கள், நானும் அவங்கள நேசிக்கிறேன். அப்போ வந்து மார்க்க ஷரியத் சட்டங்கள் எல்லாத்தையுமே அவன் வந்து ஒரு காதலே இல்லாத ஒரு சட்டத்திட்டங்கள் மாதிரி ஆக்கிட்டான், கம்பெனி சட்டத்திட்டங்கள் மாதிரி ஆக்கிட்டான். அந்த கம்பெனி சட்டத்திட்டங்கள் எல்லாம் இவனுக்கு விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் மாதிரி ஆக்கிட்டான். சரி, சட்டங்கள்லாம் இவனுக்கு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடு, இறை கட்டளைகள் நிறைவேற்றணும், செஞ்சா கூலி, செய்யாட்டி தண்டனை. எப்படி ஒரு கம்பெனியில்
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்போம். ஒபே த ரூல்ஸ், ஒபே த ரூல்ஸ், ஃபாலோ தி, சொல்ல மாட்டேங்கிறீங்க, போலீஸில் சொல்லுவாங்க, ஃபாலோ தி கண்டிஷன்ஸ், ஒபே த ரூல்ஸ், ரூல்ஸு கட்டுப்படு, ஃபாலோ தி ரூல்ஸ், கட்டு, ஒபே தி ஆர்டர், ஃபாலோ தி ரூல்ஸ், ஒபே தி ஆர்டர், ஃபாலோ தி ரூல்ஸ், ரூல்ஸுக்கு சட்டங்களை பின்பற்று, ஆர்டரை பின்பற்று. எதான் எதுக்குன்னே கேட்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு கான்ஸ்டபிளை, இவனை சுடுன்னு. ஏன் சார் சுட சொல்கிறீங்க? என்ன சார் அவன் செஞ்சான்? நீ சுடு, அவ்வளோதான், சுட்டுருவான். தட்டி சார்ஜுன்னு அடிக்கணும். ஏன் சார் அடி சொல்கிறீங்க? நல்ல பசங்க, சின்ன சின்ன பசங்க சார், அடினா அடி. அவன் அடிக்காமல் நின்றான்னு வச்சுங்களேன், இட் இஸ் நாட் ஃபாலோட் தி ரூல்ஸ், நாட் ஒபே டு ஒபே அவர் ஆர்டர், டிஸ்மிஸ்டு, சஸ்பென்ஷன் போட்டுருவோம். அவங்க மேலதிகாரிகளுடைய உத்தரவு கட்டுப்படணும். ஐஜி சொன்னார்னா எல்லா இன்ஸ்பெக்டரும் கேட்டாகணும். அதுக்கு மேலே உள்ளவர்கள் எல்லோரும் கொண்டு போய் கன் எடுத்து சுடுங்க அப்படின்னா டப்ப சுட்டு தான் இருக்குன்னு மொழியே. ஏன் சொல்ல சொன்னீங்க, யாரை சொல்ல சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். அந்த மாதிரி மார்க்க சரிய சட்டங்களையும் ஆக்கிட்டானே இவங்க வஹாபிங்க. ஒபே தி ஆர்டர், ஃபாலோ தி ரூல்ஸ். நினைஞ்சுங்களா? எதுக்கு செஞ்சோம், ஏன் செஞ்சோம்? நினைஞ்சுங்களா? காதலுக்கு தொழுகு தொழுகு காலை குனி, நிமிரு, நிமிர்னா நிமிர்னு, குனினா குனி. ஜி சஜா செய், நோம்போய், நோம்பு தர, கொட்டு, சார் செய்ய, எல்லாம் தான். இதுக்கா அல்லா, இது எல்லாம் அல்லாஹ்தாலா வச்சது தன் பக்கம் இழுக்கிறதுக்காக வேண்டி வச்சான். என் பக்கம் வா, என் பக்கம் வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா. ஷரியத்தே அல்லாஹ்தாலா வச்சது நினச்சிங்களா, அடியாரில் தன்னை விட்டு போயிடாதீங்கிறதுக்கு தான் வச்சாங்க. என்னை விட்டு வராதிங்க, என் கூட எரி. ஜி என் கூட நீ இருக்கணும், அதுதான் அல்லாஹ் வச்சான். ஜி என்கிட்ட வந்துடாது. நம்ம பையன் விட்டா எங்கேயோ வெளியே ஓடிடுவான். எங்கே போகிறோம், பெரிய பசங்க வெளியே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கணும், வீணாக போயிடுவான். டே இங்கே வா, உட்காரு, உட்காருன்னு உட்காரு. என்ன செய்ய, காலை அமுத்து, உட்காந்து அமுத்திட்டு, அமுத்தி முடிச்சிட்டு, அமுத்தியா தலையை எண்ணெய் போட்டு மாலிஷ் பண்ணு. இங்கே உட்கார், தலையை மாலிஷ் பண்ணு. முடிஞ்சா முதுகு சுரி. ஏன் அவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்து என் கூட வச்சுக்கணும், விட்டா வெளியே ஓடிடுவான். எனக்கு முதுகு சொரியணும்னு அவசியம் கிடையாது, தலைக்கு எண்ணெய் போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது, காலை அமுத்தணும்னு சும்மா உட்காரு உட்காரு. ஷரியத்தே அல்லாஹ் நம்மளை தங்கூட வச்சுக்கிறதுக்கு தான் வச்சாங்க. அதை இவன் எல்லாத்தையும் எப்படி ஆக்கிட்டான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்கிட்டான். அது கட்டுப்பாடுகள் மாதிரி ஆக்கிட்டான், வைத்தறிச்சல் ஆக்கிட்டான். அதனால அவனோட நெகிழ்வு தன்மையே இருக்காது ஷைத்தான்கள்ட்ட. விட்டு கொடுக்கறது, நெகிழ்வு தன்மை எதுவுமே இருக்காது. கல்பை விட்டு அவன் அல் காசியத்தி குலூபு, உள்ளத்தை நெருக்கடி ஆக்கிட்டான். அவனுடைய சிந்தனை ஒரு பக்கம்தான் இருக்கும். குதிரைக்கு கடிவாளம் கட்டி அந்த திரை போட்ட மாதிரி எங்கே போகணுமோ அங்கே தான் போகும், சுற்று விட்டவர்கிட்ட பார்க்க மாட்டாங்க. இந்த ஷைத்தானுடைய புத்தி அப்படியே மண்டையில் ஏறிடும். மூளையற்ற கழுதைகளுக்கு உதாரணம் அவங்க தான். ரப்பனா வலா துஹம்மில்னா
ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. என்ன அர்த்தம்? ரப்பனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், எங்கள் மீது நீ பாரத்தை சுமத்தாட்டாதே, எப்படி என் முன் உண்டானவர்கள் மீது பாரத்தை சுமத்தாட்டினாயோ. என்ன பாரமாக மேலாக்கி ஏன் சொல்கிறாங்க பை? அல்ல முன் உண்டானவர்களுக்கு என்ன சுமத்தான், நமக்கு என்ன சுமத்தா முட்டான்? பாரமாக ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன், எங்கள் மீது சுமையை நீ சுமத்தி விடாதே. கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எங்கள் முன் உண்டானவர்கள் மீது நீ சுமத்தியதை போல. அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை அவர்கள் தனக்கு ஏற்பட்ட மாபெரும் பாரமாக நினைத்தார்கள். நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மாபெரும் இன்பமாக இருக்குது, சுமையாக இல்லாமல் அது சுவையாக ஆயிடுச்சு. மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத், தௌராத்தை அவர்கள் மீது சுமத்தப்பட்டுச்சு, செஞ்ச தொலை பாரமாக சுமத்தப்பட்டு. சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, கழுதைகள் பொதி சுமக்கும் கழுதைகளை போலன்றாங்க. கழுதை அவர்களுக்கு பொதி ஆயிடுச்சு. கழுதை பொதி சுமத்தணும், எப்படா கீழே இறக்கம் தான் இருக்கும், ஆனந்தமயமாக இருக்குமா? அந்த இதே 3 மாதம் தான் பெற்ற குழந்தை இது கையில் வச்சுருக்கான், இது பாரமாக இருக்குமா? இங்கேருந்து சஃபர் முடிஞ்சு ஊருக்கு போய் சேர், வெட்ராஸ் போய் சேர் வரைக்கும் வச்சுருக்கான். அது இறங்கணும், மாற்றி மாற்றி என்கிட்ட கொடு ஒன்றை கொடு, நாங்களே வச்சுக்க, நீயே எவ்வளோ வச்சுருக்க கூட, எங்கிட்ட குழந்தை கொடு அப்படின்னு அவருக்கு நேரம் வாங்குறாரு. அம்மாட்ட பண்ணு, இந்த காலேருந்து என் குழந்தை வரவே கொண்டுடா அப்படின்னு அவங்க அம்மா வாங்குறாங்க, அப்புறம் அத்தா வாங்குறாங்க, அண்ணன் வாங்குறாரு, அம்மா வாங்குறாங்க. இது யாதும் பொதி சுமக்கும் கழுதி, அது சந்தோஷம். வாடா ராஜான்னு முத்தம் கொஞ்சி 100 முத்தம் கொடுத்து சிரிப்பு காட்டி விளையாட்டு காட்டி அதை பாரமாக நினைக்கல. அவர்களுக்கு தௌராத்தை பாரமாக சுமத்தப்பட்டது. கழுதைக்கு மேலே பாரம் சுமத்தின மாதிரி கழுதைன்னே சொல்கிறாங்க. அது கமஸலி ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா பிஸ மஸலுல் கௌமில் லதீன, கெட்ட உதாரணம் சொன்னதல்ல தான், உதாரணத்தில் கெட்ட உதாரணம் கழுதைன்னு சொல்லியாச்சு, சொன்னது உதாரணம் சொன்னது அல்லதான். பீச மஸலுல் கௌமில் லதீன கல்லூபி ஆயாத்தி, நம் வசனங்களை பொய்யாக்கிய அவர்களுக்கு நாம் காட்டிய உதாரணம் கெட்ட உதாரணம் காட்டிடும். கழுதைன்ட்டோம், பாரம் சுமக்கும் கழுதைகள் போல. குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தஆலா பாரமாவுமே சுமத்தணும் எங்கேயாவது மொத்த குர்ஆன் ஆயத்து வருதா? உங்கள் மீது குர்ஆனை சுமத்தப்படுது, ஹம்மில் குர்ஆன் வரல. பின்ன என்ன சொன்னா, ஒரு நஸ்ஸலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉம் வ ரஹ்மத்துன். குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஷிஃபாவாகவும் ரஹ்மத்தாகவும் நம்ம மேலே வச்சிருக்கான். அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கழுத மேலே பாரம்னு சொன்னான். ஹும்மிலு சுமத்தப்பட்டார்கள். நமக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா நமக்கு ஷிஃபாவும் வ ரஹ்மா, ஒரு நஸ்ஸலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவும் வ ரஹ்மா, ஷிஃபாவாகவும் அருளாகவும் இருக்கு. ஒவ்வொரு ஆயத்தின் மேலே இறங்குது நமக்கு அருள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அருள், ரஹ்மத், அந்த ஷிஃபா நமக்கு நல்லதுக்கு. லா தக்ரபு ஸினா நமக்கு ரஹ்மத்து, நமக்கு ரஹ்மத்துக்களை சொன்னோம். ஹர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் பனாத்துக்கும் அம்மாத்துக்கும் ஹாலாத்துக்கும் ஹராம் ஹலால் நமக்கு ரஹ்மத்து. இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாப் வல் அஸ்லாப் ரிஜ்சுமின் அமலி ஷைத்தான், சாராயம் குடிக்காத, ஜினா செய்யாத, இன்னும் கல்யாணம் முடிக்காத, எல்லாம் சொல்கிறோன்னே சட்டம் எல்லாம் நமக்கு ரஹ்மத்.
ரஹ்மத். ஏன் நீ நல்லா இருக்கிறதுக்கான்னு சொல்கிறது. ஷிஃபா ஒன்று, ரஹ்மத் ஒன்று. ரஹ்மத் இந்த ஆயத் ஆரோக்கியம் உங்களுக்கு ஒன்று மேலும் வளர்க்கும். டாக்டர் சொல்கிறார், டாக்டர் இன்னும் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு சுகராக இருக்குது, நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிடாதீங்க, அது ஷிஃபா, இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு. அப்புறம் கூப்பிட்றாரு, இங்கே வா, நீங்கள் காலையில் கொஞ்சம் கவனி கஞ்சி குடிங்க, அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் வெள்ளரி பின் சாப்பிடுங்க. இது என்னது? ரஹ்மத்து. இன்னும் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். இருக்கிற வியாதி போகிறதுக்கு, ஒன்று இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீர்றதுக்கு சொல்கிறதுக்கு பேர் என்ன? ஷிஃபா. இன்னும் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகி நல்லா இன்னும் நீண்ட காலம் வாழலாங்க, நல்லா இருக்கலாம், அதுக்கு பேர் என்னங்க? ரஹ்மத்து. சில டாக்டருக்கு வெறும் ஷிஃபா கொடுப்பாங்க, ரஹ்மத் செய்ய மாட்டாங்க, கருணை காட்ட மாட்டாங்க. மற்ற சாப்பிட்டு சரியா போயிட்டே இது செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு டாக்டர் இருந்தார், அவரை பார்க்க நான் போயிருந்தேன். வேற ஒரு வியாதி, கேஸ் பிரச்சனை, வயிற்று வலின்னு போயிருந்தோம். அவர் பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுத்தாரு. இது கேஸ் பிரச்சனை சரியாக போடுது, கொஞ்சம் மசாலா கம்மியாக சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஒன்று சொல்கிறேங்க, போய் உட்காருங்க, என்னென்ன வேலை செய்யணும் ரொம்ப வந்து வரவேற்று, ரொம்ப கும்பிடு போட்டு வரவேற்று உட்கார வச்சுட்டு, நீங்களாம் ஆன்மீக சேவை செய்கிறீங்க. உங்களுடைய ஆன்மீக சேவை வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை. ஏன்னா உலகத்தில் நீங்கள் சமாதானம், 4 பேர் நல்லா இருக்கிறாங்க, சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிற ஆன்மீகவாதிகளுடைய சேவை தான். ஆன்மீகவாதிகளுடைய சேவை இல்லைன்னா சண்டை சச்சரவு ஒன்று அதிகமாகிடும், இன்னும் தற்கொலைகள் அதிகமாகிடும், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கள் அதிகமாகிடும். அவன் போய் எங்கே போய் முட்டுவான், அவன் காலையில் எங்கே போய் சொல்லுவான். நீங்கள் 2 வார்த்தை சொன்னோன்னா அவன் மனசு வந்து சந்தோஷமாயிடும். நீங்கள்லாம் இருக்கணும் பை, நீண்ட வயசு இருக்கணும். அதனால் உங்கள் உடல்நிலை, உங்களுடைய பார்த்தா எனக்கு ஒரு சில அட்வைஸ் தேவையில்லை தான், நான் சொல்கிறேன், அன்போடு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நீங்கள் நீண்ட பயணங்கள் செய்வீங்க, நீங்கள் ரொம்ப நீண்ட நேரங்கள் உரையாற்றுவீங்க, அதனால் நான் சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுங்கள். நீண்ட உங்களுக்கு பெருசெல்லாம் சொல்ல போய் ரொம்ப லேசாக சொல்கிறேன். ஏன்னா ஒன்று, நீங்கள் பல இடங்களில் போவீங்க, நான்வெஜ் சாப்பிடுவீங்க, அதில் மட்டன், சிக்கன், பீஃபு இதெல்லாம் விட்ருங்க. எனக்காவது ஆசையாக இருந்துச்சு, மாதத்துக்கு ஒரு 2 மாதம் ஒருக்கா சாப்பிட்டுங்க. ஃபிஷ்ஷு எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க. மீன், உங்களுடைய நேசர்கள் தானே இருப்பாங்க எல்லா இடத்துலையும். அவர் அழகாக சொல்கிறார், புதுசாக போகிறோம், அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து மட்டன் சாப்பிட மாட்டேங்க, அவங்க மீன் செஞ்சு வச்சுருவாங்க. மீன் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க. கோழி, ஆடு, பீஃபு இது தவிர்த்துங்க. எனக்காவது ஆசைக்கு பெரிய விருந்து மாதம் இருக்கா சாப்பிடுங்க. இது உடம்பு வந்து உங்களுக்கு குறைக்கும், நரம்புகளுக்கு சத்து, ஒமேகா எல்லாமே நல்லா இருக்காது, சாப்பிடுங்க. ஒன்று ஒரு சார். 2வது, என்ன காரணமோ மழையோ வெயிலோ, காலையில் ஒரு 40 நிமிஷம் நடந்து வாங்க. ஒன்றும் நடக்க முடியல, காலை 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம் பிரிச்சுக்கணும். இது 2வது. 3வது இதுவும் லேசானது, ரொம்ப உங்களுக்கு லேசாக சொல்லணும். மருந்து வேணாம், மாத்திரை வேணாம். நீங்கள் என்ன சாப்பிட்னாலும் பகலில் சாப்பிடுங்க. சூரியன் அடைஞ்ச பின்னாடி நீங்கள் நோம்பு திறப்பீங்க இல்லையா, நோம்பு திறக்கணும் எப்பயுமே, அந்த மாதிரி அந்த டைமில் சாப்பிடுங்க. அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க அடுத்த நாள் காலையில் வரைக்கும். நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, பிஸ்கட் சாப்பிட்றது, அதெல்லாம் நீங்கள் நோம்பு திறக்குறீங்கள, நோன்பு வைக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் பை. மாதம் நோன்பு வைங்க. உங்கள் நபிகள் நாயகம் சொன்னால் ரொம்ப நல்ல பழக்கம். வாரம் நோன்பு வைங்க. நோன்பு திறப்பீங்கள மகரிப், இந்த சூரியன் மறையிற நேரத்தில் 7 மணிக்கு, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. இது ரொம்ப லேசானதாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மைத்தியம் வேணாம். உங்கள் உடம்பு தானாக குறைஞ்சிடும் 1 வருஷத்தில். இந்த குண்டாக இருக்கிறீங்களே குறைஞ்சிரும், ஃபேட். அது உங்களுக்கு வந்து உடலுக்கு நல்லது, நீண்ட வயது ஆரோக்கியமாக இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷங்க சார் அப்படின்ட்டு வாங்க. அவர் கொடுத்த காசுக்கு மேலே வேலை செய்கிறார், வாங்கின காசுக்கு மேலே. ரஹமத்து, இதுதான் அருள். அதாவது நம்ம மேலே ஒரு முகப்பத்து வருது அவருக்கு. யோ வந்தனா வயிற்று வலிக்கு மாத்திரை, நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படி சொல்ல முடியுமா? அங்கே இல்லை. நம்ம மேல் ஒரு மேலும் மிச்சமான அருள், ஷிஃபா கொடுத்துட்டாரு, மருந்து எழுதி கொடுத்துட்டாரு.
டானிக் குடிங்கன்னு கொடுத்துட்டாரு. மேல் மிச்சமாக ஒரு அருள். அது எல்லாத்துலேயும் இருக்கிறது இல்லை. எல்லா டாக்டர்ட்டையும் எழுதிக்கிட்டு போயிட்டோம். வயிற்று வலிங்க சார், என்ன வயிற்று அல்சர் சார் உங்களுக்கு, இதாங்க இது வந்து பென்டபிரச்சல் காலையில் ஒன்று போட்டுங்க, டெய்லி டானிக் குடிங்க சரியாக போயிட்டோம் அப்படி. ஆனால் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு அல்சர் வந்து காரணம் என்ன கேட்குறான் டாக்டர் யாராச்சும்? ஒரு அல்சருக்கு என்ன வயிற்றுல புண்ணு தான் போயிட்டே அடுத்த பேஷண்ட் பிங் வெளில அடிச்சு வா. இவர் 5 நிமிஷம் அவங்க செலவு பண்ணி காசு மட்டும் 100 வாங்குற குரல் ஸ்பெஷலிஸ்ட் இவர். அல்சர் வந்து காரணம் என்ன? உணவு பழக்கம் எப்படி? காலையில் எங்கே சார் ஒன்றும் சாப்பிட முடியல, போனால் அப்படியே தொழில் வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு 12 மணிக்கு போய் சாயா குடிப்பேன் சார். அப்புறம் கடையில் போய் வடை ஒன்று சம்சா ஒன்று சாப்பிடுவேன். நைட்டு வந்து தான் சாப்பிட்றது. இதுதான் அல்சர் காரணம். அப்படி செய்யாத உணவு பழக்கத்தை மாற்ற சொல்கிற மாதிரி மாற்று. டீ காபி குடிக்காத. காலையில் ஏதோ 8 மணிக்கு சாப்பிட்டா டெய்லி 8 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கோ. பட்னியே கிடக்காது. அப்படியே வியாபாரம் சுற்றிக்கிட்டே வண்டி சாமான் சுற்றிக்கிட்டே போகிறது. கண்ட சமயம் 12 மணிக்கு ஒரு ஹோட்டலில், சில 1 மணிக்கு போய் ஒரு ஹோட்டல் பஜ்ஜி, அங்கே போய் ஒரு சம்சா, அவன் உரப்பான சட்னி வச்சுருப்பான், அது பச்சை மிளகா பஜ்ஜி, இதெல்லாம் கண்டதையும் திங்காத. ஹோட்டலில் சாப்பிட்ற வேலையே வச்சுக்காத. நேராக 12 மணி வீட்டுக்கு வந்து அதை கொஞ்சம் சோத்தை சாப்பிடு. இப்படி 4 அறிவு சொல்லலாம்ல, மாத்திரை கொடுத்து போயிடுறது. நினச்சிங்களா? அப்படி அந்த அருள் ரஹ்மத், அது ஷிஃபா மட்டும் கொடுத்த அருள் ரஹ்மத் வேணும்ல. திரும்ப அந்த வியாதி வரக்கூடாது அவனுக்கு, திரும்ப நல்லா இருக்கணும். அந்த திரும்ப வியாதி வராமல் இருந்துச்சுன்னா என்கிட்ட வர மாட்டார்ல அவர். ஆனால் அது சொல்கிறதே கிடையாது ரொம்ப டாக்டர். குடிச்சியா அப்படின்ட்டாரு. இது குடிக்கவே இல்லை. மார்னிங் குடிச்சாங்க. ஆமாம் சார் குடிச்சது. சதி மண்ணு சதி மண்ணு மாமா சதி மாமா குடிமா சதி மண்ணு சதியை வாங்கி. டாக்டர் ரவின்னு ஒரு நல்ல மனிதர். நிறைய சூஃபிகளுடைய புத்தகம் நிறைய படிப்பேன். நெட்லேயும் சூஃபிகளை பற்றி நிறைய பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் நாகப்படத்தில், ரொம்ப நல்ல மனிதர். 60 தடவை போயிருந்தேன். தொண்டை புண்ணாக இருந்துச்சு. மாத்திரை எழுதி கொடுத்துட்டார். நீங்கள் நிறைய பேசுகிறீங்கள சார், காலையில் சாயந்தரம் வரைக்கும் பாடம் நடத்துகிறீங்க, கிளாஸ் நடத்துகிறீங்க, பேசுகிறீங்க, தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு, திரிபலா சூர்னு ஒரு சூர்ணம் இருக்குது, இங்கே கடை கொடுப்பாங்க, எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும், அதை வாங்கிக்கிங்க. கொஞ்சம் சுடு தண்ணியில் நீங்கள் அதை ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி அது வாயில் போட்டு கரகரான்னு இந்த கரகரா செய்யுங்க. கர்கில் வாயில் தொண்டையில் படுற மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் உள்ளேயும் முழுங்கிக்கும், துவப்பாக இருக்கும். அந்த வாயில் உள்ள புண்ணையும் ஆற்றும், தொண்டையில் உள்ள புண்ணையும் ஆற்றும், வயிற்றில் உள்ள புண்ணையும் ஆற்றும், உள்ளேயும் சாப்பிடும். உள்ளே சாப்பிட்ற மருந்து தான் அது. தேனில் கலக்கியும் சாப்பிட்லாம், சுடுதண்ணியில் ஊற்றி சாப்பிட்லாம். கொஞ்சம் சாப்பிடுங்க, அது வாயில் வைங்க, நல்லா போய்டும். இது தொடர்ந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சுட்டே வாங்க. வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் எந்த வியாதியும், வாய் புண்ணு, தொண்டை புண்ணு, வயிற்று புண்ணு வரவே வராது உங்களுக்கு. இப்போ ஒரு படித்த படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரிங்க சார், நான் அல்ஹம்துலில்லாஹ் அது பின்ன அந்த டப்பா வாங்கி இப்போ எப்பயுமே எங்கள் வீட்டில் டப்பா இருக்கும். இப்போ அவர் சொன்ன பின்னாடி என் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. தீர டப்பா எப்பயுமே வீட்டில் திரிபலா இருக்கும். வயிற்று புண்ணா, வாய் புண்ணா, வாயில் பட்டுக்குது. அவர் தான் சொன்னார். நீ நாட்டு வைத்தியம் சொல்ல, நாட்டுத்தினம் போல இல்லை யார்ட்டையும், அவங்க சொல்ல. எது சொல்ல வரேன்னா, ஒன்று மின்னல் குர்ஆன் ஆகிறது நம்மளுக்கு இருக்கிற வியாதி நீக்கும், இல்லாத வியாதி வராமல் பாதுகாக்கும். அப்போ அது நமக்கு சுமை அல்ல, சுவை. அது ஏன்னா கருணையான மில்லதுன் ஹக்கீம் யார்ட்டுன்னு வந்துச்சது, டாக்டர்கிட்ட தான் வந்துச்சது. அது ஆயிடுச்சுன்னா மில்லதுன் ஹக்கீமின் அலீம். ஹக்கீம் மிகப்பெரிய வைத்தியன், அவன் ஞானவான். அலீம், உனக்கு என்னென்ன தேவை, உனக்கு என்ன தேவையில்லை, எப்படி தான் நல்லா இருப்ப, எப்படி தான் துனியாவை நல்லா இருப்ப, எப்படி தான் கபரில் நல்லா இருப்ப, உனக்கு என்ன செஞ்சு ஆகிரத்தில் நல்லா இருக்கும், எதுவும் சொர்க்கத்துக்கு நீ போவ, உன்னை பற்றி முழுசாக அறிஞ்சவனிடமிருந்து வந்திருக்குது. சரியா? அதான் சொல்கிறேன். மில்லதுன் ஆயுத பை அலிஃப்லாம் ரா கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்து சும்ம ஃபுசிலத் மில்லதுன் ஹக்கீமின் ஹபீர் வைன்னக லதுலக்கல் குர்ஆன மில்லதுன் ஹக்கீமின் அலீம். क्या बात है भाई, हकीम है, ஞானவான். டாக்டருக்கு பேர் ஹக்கீம் தான்.
அவன் ஹக்கீமுன் அலீம். இவன் டாக்டர்லாம் வெறும் ஹக்கீமுன் ஜாஹிலுன். இவர்கள்லாம் முட்டாளான டாக்டர்கள். ஏன்னா உன்னை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. நீ சொல்கிறத வச்சு தான் அப்படிங்களா, அப்படி செய்தா அவங்களுக்கு சரி அப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, சரி எல்லாத்தையும் கேட்டுவிட்டு இருந்தாலும் எங்கள் நம்பிக்கையில் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. அப்படின்னா நம்ம அந்த ஸ்கேன்னு தெரியல, எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க. ஹார்ட் எக்ஸ்ரே வரும் சார், ஹார்ட்டுக்கு எக்ஸ்ரே ஹார்ட் அங்கே தான் இருக்குதா இல்லையா மட்டும் தெரியும். எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க. எங்கே சரி கட்டி நுரையீரலில் சரிகளி கட்டியிருக்கா எக்ஸ்ரே. அது பற்றில எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. இதுக்கு சார் இதெல்லாம் சொல்கிறீங்க? மிஷின் வாங்கி வச்சிருக்கு, கடன் கட்டிகிட்டு இருக்கு மாதம் மாதம். உங்களை மாதிரி நல்லடியார்களுக்கு நான் கொடுக்காம இப்போ நீ எப்படி நான் கடனை கட்டுறது? எடுத்துட்டோம். என்ன பை இவங்க ஹக்கீமுன் ஜாஹிலுன். அல்லாஹ் யாருங்க? ஹக்கீமுன் அலீம், ஹக்கீமுன் ஹபீராகி அல்லாவிடமிருந்து இறங்கி இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் பாருங்க. ஏன் சொல்கிறான் அல்லா தாலா? மை தோ ஹக்கீம் इस वास्ते कह रहा हूँ ऐसा करो, मैं हकीम हूँ इस वास्ते कह रहा हूँ ऐसा न करो. நான் அலீமன் ஹக்கீமுன் ஹபீர் ஹக்கீமுன் அலீம். உன்னுடைய உடல்நிலையை பற்றி நன்கு அறிந்த, உன் மனநிலையை பற்றி நன்கு அறிந்த, உன் எதிர்காலத்தை பற்றி நன்கு அறிந்த டாக்டராகிய ஹக்கீமாகிய நான் சொல்லுகிறேன், ஐசா கரோ, இப்படி செய், டூ இட், இது உனக்கு நல்லது, இப்படி செய்யாத, இது உனக்கு கெட்டது. டாக்டர்கிட்ட போய் வெளியே வந்தோம், சரியான கிறுக்கனா இருப்பாங்க. எனக்கு பிடிச்சதே சிக்கன் 65, தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் டெய்லி திங்காமல் தூக்கமே வராது. நான் சிக்கன் திங்கக்கூடாதான், விட்டா போய் அப்படின்ட்டு வெளியே வந்தான் ஒருத்தன். டாக்டர் சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. என்ன எனக்கு ஒரு பேஷண்ட்டு குறைவாங்க, கபருக்கு போயிடுவேன், அதை பற்றி எங்களுக்கு வேறு பேஷண்ட் எல்லாம் கொடுத்துருவான், நீ போயிட்டு. எனவே அவன் பேச்சுக்க அல்லாத சொல்லும் போது சொன்ன, நான் குர்ஆன் உங்களுக்கு ஹக்கீமுன் ஹபீர்கிட்டருந்து வந்திருக்கு, குர்ஆன் உங்களுக்கு ஹக்கீமுன் அலீம்கிட்டருந்து வந்திருக்கு. அலிஃப் லாம் ரா கிதாபுன் ஹக்கீமத் ஆயாத்து சும்ம ஃபுஸ்ஸிலத் மின் லதுன் ஹக்கீமின் ஹபீர் வ இன்னக லதுலக்கல் குர்ஆன மின் லதுன் ஹக்கீமின் அலீம். ஹக்கீமுன் அலீம்கிட்டருந்து வந்திருக்கு பாய். ஹக்கீம்னு டாக்டருங்க பாய், டாக்டருக்கு பேர் என்ன? ஹக்கீம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்தையும் அறிந்த டாக்டர், அறியாத டாக்டர் இல்லை. அப்போ வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மா. டாக்டர்ல வரதுல ஷிஃபா வருது, ரஹ்மத்து. ஷிஃபா ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். டாக்டர் ஷிஃபாஉன் லிமா ஃபில் பதன் தான். அல்லாஹ் தஆலா ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். உன் உடல் உன் கல்பில் உள்ள வியாதிகளுக்கு ஷிஃபா இருக்கு. ஷிஃபா லி மரலி மா மலா, ரஹ்மத் லி மரலி மா யுத்தி, வெளியே வருத்தி இனி வரக்கூடிய வியாதிகளுக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கு, வந்த வியாதிக்கு ஷிஃபா. எல்லாமே குர்ஆனில் இருக்கு. அப்போ குர்ஆனை தௌராத்தை முன் சென்ற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சுமையாக ஆக்கணும். எனக்கு எல்லாத்தையுமே சுவையாக ஆக்கிறப்ப சுமையாக ஆக்கிறார். இப்போ குர்ஆன் படிக்க படிக்க டேஸ்ட் வரணும், நல்லாடைய ஹுக்கும் கேட்க இன்பம் வரணும். இந்த வலா தஜ வலா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்துஹு அலல்லதீன மின் கப்லினா. முன்னுண்டானவர்கள் எப்படி அதை சுமையாக கருதினார்களோ அப்படி என்மேல் அதை சுமையாக ஆக்கி விடாது. அவர்கள் மீது சுமையை சுமத்தியது போல எனக்கு ஆக்கிறாது. மார்க்க அனுஷ்டானங்கள் எனக்கு இனிமையாக. அல்லாஹ் ஃபஜ்ர் தொழு வச்சான், ஃபஜ்ர் தொழுகான்னு சொன்னான். என்னடா இனிமையான அப்படியே மார்கழி மாதம், இனிமையான தூக்கம். என்ன பை, இது மார்கழி மாதம் தான். இது என்ன மாதம்? இது மார்கழி திங்கள் அல்லவா? என்ன இனிமையான தூக்கம் அல்லவா? இது மார்கழி திங்கள் அல்லவா, இனிமையான தூக்கம் அல்லவா, குரட்டை வரும் நேரம் அல்லவா. சிரிக்கிற அவன் கண்ணன் வரும் நேரம் அல்லவான்னு படிக்கிறான், இவன் குரட்டை வரும் நேரம் அல்லவா. ஆமா, அது இனிமையான இந்த குரட்டை வரும் நேரம் அல்லவா அப்படின்ட்டு அந்த காலையில் 6 மணிக்கு அப்போதான் பஜ்ர் பார்க்க சொல்றாரு.
இந்த மொய்ந்தாரே மாற்றணும். காலங்காத்தால 5:30 மணிக்கு எந்திரிச்சு பார்க்க சொல்கிறேன். 7:30 மணிக்கு சொன்னால் என்ன? இனிமையான தூக்கம். அந்த 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஒழு செஞ்சுட்டு போர்வெல்லாம் தூக்கி போட்டு ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு பைக்கில் போய் காதலுக்கு எஃப்எம் மாட்டிக்கிட்டு இந்த குரங்கு பெடல் ஒன்று மாட்டிக்கிட்டு இருந்தது, குரங்கு கேப் ஒன்று மாட்டிக்கிட்டு ஃபஜ்ர் தொழுகை போய் நிற்கணும். வா 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 வா, அது உனக்கு வந்து சுமையாக தெரியுது. அதில் இன்பம் தினம்னு தெரியல உனக்கு. அதில் அங்கே போய் அல்லாம நின்று ஜி உன்னோட முழு உடலுக்கு ரீஃப்ரெஷ் ஆயிரும். அந்த காலை நேரத்துடைய அந்த காற்று உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் மூளையை ரீஃப்ரெஷ் ஆக்கிடும். உனக்கு ஷிஃபா அது. அது சுமையாக எனக்கு ஆக்கி விடாது, எனக்கு சுவையாக ஆக்கிடு, டேஸ்ட் ஆக்கிடு. ரப்பே அது ரொம்ப டேஸ்டாக இருக்கணும். இல்லை ولا تجعل في ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. சுமையா உன்னை லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தனா. என்ன அர்த்தம்? யாரெல்லாம் ஒரு நொடி கூட உன்னை நான் மறக்கவே கூடாது, சதா உன் நினைவிலே இருக்க வேண்டும். அப்படி உன்னை எப்பயாவது அமையசம் மறந்துட்டா என்னை மன்னிச்சிரு. மறக்காமல் இருக்கணும். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா, உன்னையே மறந்து விட்டால் என்னை மன்னித்து. அவ அக்தனா ஹதா, தவறுன்னு அர்த்தம் என்ன? வஜ்ஹுல் ஹல்க வஜ்ஹுல் ஹக்கின் பக்கம் சேர்க்கிறது. சிஃபாத்துல் ஹக்க சிஃபாத்துல் ஹல்கின் பக்கம் சேர்க்கிறது. ஏத்திபாராத்தை உலூஹியத்தை சிருஷ்டிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. நிசாமுங்க ஏத்திபாராத்தை உலூஹியத்தை அதுதான் ஹத்தா, தவறு. ஹயாத்து வெளியாகுது இவர்கிட்ட, அதை இவர் பக்கம் சேர்த்தனா ஹத்தா. உரியது உரியன் பக்கம் சேர்க்கறது தான் நியாயம். குறி மாற்றது தப்பான குறி. எங்கே போய் சேர்க்கணும் அங்கே சேர்க்க மாற்றி செஞ்சால் தவறு. இல்மு இவற்றிருந்து வெளியாகுது. நான் பேசுகிறேன், இல்மு வெளியாகுது. இல்மு எனக்கு சொந்தம், நான் நினச்சாலும் ஹத்தா, நீங்கள் நினச்சாலும் ஹத்தா. இராதா வெளியாகுது, குதிரத்து வெளியாகுது, சமாத் பசாரத் கலாம் வெளியாகுது, ஃபேல் வெளியாகுது, கூவத்து வெளியாகுது. நம்மிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த ஏத்திபாராத்தை உலூஹியத்தை, ஹயாத் இல்மு இராதா குதிரத் சமாத் பசாரத் கலாம், இவற்றை உஜூது சிஃபாத்தை அஃஆல் ஆசாரை ஹல்கின் பக்கம் சேர்த்தல் ஹதா, தவறு. அது அவனுக்குரியது இவனுக்கு சேர்த்தா. ஹக்குக்குரியதை ஹல்கின் பக்கம் சேர்க்கறதும் தவறு, ஹல்குக்குரியதை ஹக்கின் பக்கம் சேர்க்கறதும் தவறு. சிஃபாத்துல்லா இருக்கு, சிஃபாத்துல் ஹல்க் இருக்கு, நேஸ்தி நைப்பன் சிஃபாத்தை நாக்கிசா இக்திசா, இவனுடைய இக்திசா இருக்குல்ல, இது கொண்டு ஹல்கின் ஹக்கின் பக்கம் சேர்க்க முடியாதுல்ல. இப்போ தூக்கம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. தூங்கிறது, எந்திரிக்கிறது, கல்யாணம் முடிக்கிறது, புல்ல வைக்கிறது, ஒன்றுக்கு போகிறது, ரெண்டுக்கு போகிறது, சாப்பிட்றது, கொள்வது, இதெல்லாம் மனுஷனுக்கு சொந்தமானது. இது ஒருபோலும் ஹக்கினுக்கு சொந்தமே ஆகாது. அதனால தான் இதெல்லாம் இந்த சிஃபாத் இருக்கு பார்த்தீங்களா, இது ஜாத்தே ஹக்கின் பக்கம் சேர்க்க முடியாது. இவற்றை ஜாத்தே ஹல்கின் பக்கம் சேர்க்கணும். எனவே நீ ஜாத்தும் ஒன்றுன்னு சொன்னா, ஒரே தாத்து தான் அப்படின்னு சொன்னா, உஜூது ஒன்றுன்னு சொன்னா, ஒரு உஜூது ரெண்டு தாத்தையுமே காட்டுது. ஒன்று தாத்தே ஹக்கு, தாத்தே ஹக்குடைய சிஃபாத் தனியாக இருக்கு. அல்லாஹ்வுடைய தாத்துக்குரிய சிஃபத்துகள் ஹயாத் இல்ம் இராதா குத்ரத் சமாத் பசாரத் கலாம், ஹயாத்துள்ளவன், அறிவுள்ளவன், ஞானம் உள்ளவன், இதெல்லாம். தாத்தே ஹல்குக்கு உரிய சிஃபத் தனியாக இருக்கு. எனவே இக்திசாவுடைய இவன் இக்திசாவுக்கு சொந்தமான சிஃபத்துக்கு தூங்கிறது, மூத்தா போகிறது, இதெல்லாம் இவனுக்கு சொந்தமானது. உஜூது ஒன்று, அந்த ஒரு உஜூது ரெண்டு ஜாத்தையுமே காட்டுது. அல் உஜூது வாஹிதுன் முஷ்டரக்கும் பைனல் ஹக்கி வல் ஹல்கி, பிரச்சனை இல்லை. நீ உஜூது ஒன்று ஜாத்தும் ஒன்றுன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வந்துடுது? அப்போ
தூங்காதவன் லா தாஹுது சினத்தும் வலா நோமும் அல்லா தான். கொரட்டோடு தூங்குறானே அவனும் அல்லா தான். அது ஒரு ஷானில் தூங்காமல் இருப்பான், ஒரு ஷானில் தூங்குவானும். இப்போ ரெண்டு சிஃபத்துக்குமே ஒரே தாத்து வந்துடும். இஜித்திமா நக்கீலின் முஹால், ரெண்டு நக்கீல் சந்திக்கிறது முஹாலா போயிடும். அல்லாஹ் தூங்குவானா மாட்டானா? அவன்கிட்ட போய் கேட்டேன்னு சொல்லுவாங்க ஒரே ஜாத்துன்னு சொல்கிறாங்கள்ட்ட. ஒரு ஷானில் தூங்குவான், ஒரு ஷானில் தூங்க மாட்டான். அப்படி குர்ஆனில் சொல்லவே இல்லை. அல்லாஹ் மௌத்தா போவானா? ஒரு ஷானில் மௌத்தா போக மாட்டான், ஒரு ஷானில் மௌத்தா போவான். அல்லாஹ் சாப்பிடுவானா? ஓ யுத்தைமு வலா யுத்தைமு, அது ஒரு ஷானில். அவன் சாப்பிடுவான், அது ஒரு ஷானில். குல்லு யௌமின் ஹுவ ஃபீ ஷான். இது தவறாக போயிடும். எனவே அப்படி அல்லாஹ் குர்ஆனை சொல்லவே இல்லை. ஒரு ஷானை நான் சாப்பிடுவேன், ஒரு ஷானை சாப்பிட மாட்டேன். ஜி என்ன ஆதாரம் சொல்கிறாங்க இதுக்கு பாருங்க. அல்லாஹ்வே சொல்கிறான், நான் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தேனே, இனி வியாதி விசாரிக்க வரவில்லையே. வருதா இல்லையா? அப்போ உடம்பு சரியில்லாமல் போகிறதும் அல்லாஹ் தான், மூத்தா போகிறதும் அல்லாஹ் தான். ஜி அவர் அந்த ஹதீஸ்லேயே அதுக்கு பதில் வருது. நீ அப்படி அவரிடத்திலே சென்று பார்த்திருந்தால் ல வஜத்தனி இந்தஹு, என்னை பெற்று கொண்டிருப்ப அவனிடத்திலே. இந்த ஹூ அங்க எல்லாம் பிரிச்சுட்டான்லாங்க. கடைசியில் இவர்கள் கருத்துப்படி நரகத்துக்கு தண்டனைக்கு தீர்ப்பளித்ததும் அல்லாதான். நீடூலிகா நரகத்தில் வேதனைப்படுவதும் அல்லாதான் வந்துடும். காலங்காலமாக நீடூலி காலம் ஜாத்தே ஹல்க இன்கார் செய்தால் குஃபுர். அது எங்கே போய் விட்டுறது? கடைசியில் நீடூலிக நரகத்தில் வேதனை அனுபவிப்பது யாரு? நவுது பில்லா, அதுவும் அல்லாதான் வந்துடும். எல்லாம் அல்லாதான்டா. அதனால் அந்த கொள்கை பாத்தில். அது வஹ்தத்துல் உஜூத், அதுதான் சூஃபியாக்கள் சொன்னாங்க. வஹ்தத்துல் ஜாத் என்று எந்த சூஃபியாக்களும் எந்த கிதாபிலையும் எழுதல. எடுத்து காட்டுங்க இருந்தா. வஹ்தத்துல் ஜாத் அப்படி சொன்னோம்னா நீங்கள் ஜாத்தையும் உஜூதையும் பிரிக்கிறீங்க. ஜாத்தும் உஜூதும் ஒன்று தான். ஜாத்தும் உஜூதும் ஹக்குடைய ஜாத்தும் உஜூதும் ஒன்று. உஜூது ஐனு ஜாத்தி, ஜாத்து ஐனு உஜூதி. நம்ம உஜூது ஜாத்து வேற வேற தான். நமக்கு உஜூத் என்பது ஜாயிது பர் ஜாத், நம்ம ஜாத்துக்கு மேல் மிச்சமானது. நம்ம ஜாத்து என்று தனியாக ஒரு வஸ்து கொலக்கொட்ட மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம ஜாத்துன்னு எதை சொல்கிறோம்? அல்வானோ அஷ்கால், லவ்னோ ஷக்கல் தான் பை. தய்யுன் தான். எங்கே ஒரு வஸ்துலாம் இல்லைங்க. தய்யுன்னு உஜூது கொண்டு தான் வெளியே தெரியுது. ரெண்டு இல்லைங்க, தய்யுன் தான். தய்யுன்னு ஒன்று இருக்க போய் தான், அதை ஜாத்தா இருக்க போய் தான் சிஃபாத்துகள் அதன் பக்கம் மீளுது. ஹல்கின் சிஃபத்துகள் இல்லைன்னா மீள முடியாது. இப்போ ஹல்குடைய சிஃபத்தை ஹக்கின் பக்கம் சேர்க்கறது ஹதா, ஹக்குடைய சிஃபத்தை ஹல்கின் பக்கம் சேர்க்கறதும் ஹதா. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தஅனா, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி. எங்கள் மீது எதை சுமக்க சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்தி விடாதேன்னு அர்த்தம் என்ன? உன்னை விட்டு எங்களை பிரிச்சிடாதேன்னு அர்த்தம். ஏன்னா காதலர்களுக்கு மிகப்பெரிய சுமை எது? காதலை விட்டு பிரியறது தான். முஜே சப் கபூலு ஃபலக் மகர் ஹமே தோஸ்த் முஜ்சே தலப் ந கர். ஜி என் கல்புல இருந்து உன்னுடைய காதலை மட்டும் எடுத்துடாத. உஸே கைஸே தில் சே ஜுதா கரும் ஜிஸே உம்ர் பர் கி தலாஷ் ஹை. எப்படி விட்டு பிரிய முடியும் கல்புல? உஸே கைஸே தில் சே ஜுதா கரும் ஜிஸே உம்ர் பர் கி தலாஷ். அதை பிரிக்க முடியாது. அப்போ ரப்பே எங்கள் மீது நாங்கள் தாங்க முடியாத சுமையை சுமத்தி விடாதே அப்படின்னா எதை வேண்டுமானும் எடுத்துக்கொள்ளின், காதலை மட்டும் கல்பூட்டி எடுக்காதுன்னு அர்த்தம். உண்மையான காதலனுக்கு எதை அவன்ட்டு எடுத்தாலும் பொறுத்துக்குவான். அவன்கிட்ட அவன் நேசனை காதலியை பிரிக்கக்கூடாது, அதை பொறுத்து கொள்ள மாட்டான். புரிஞ்சுக்கலாம்? அவள் போயிட்டான்னா இவன் செத்து போயிடுறான். ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி
வாஃபு அன்னா. واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين. வாஃபு அஃபானா அழித்து விடுது மஹாவுடைய அர்த்தம். என் கண்ணில் சிருஷ்டிகளை விட்டு அழித்து விடு என்னைட்டு. கஃபரான சத்தராவுடைய மன எடுத்து வர குஞ்சிதில் வஃபிர்லனா எங்களுக்காக உன் அல்லாத சிருஷ்டிகளை என் கண்ணை விட்டு மறைச்சதுன்னு அர்த்தம். ஐசா भी माना रख सकते हैं. गफरान माना था बिमाना सतर. अफा बिमाना महा. என் கண்களை விட்டு சிருஷ்டிகளை அழித்து விடு. என் கண்களை விட்டு சிருஷ்டிகளை திரையை போட்டு விடு. நான் பார்த்தா ஒன்று தான் பார்க்கணும். அதோ துமாரி ஜரூரத் நஹி ஷுமார் நஹி. என் கண்களை நீ தான் வரணும். வஃபிர் வஃபிர்னா வஸ்துர் அர்த்தம் இருக்க பய எடுத்து பாருங்க மஞ்சிதில். கஃபரா பிமானா சத்தர். வஃபிர் லனா எங்களுக்காக சிருஷ்டிகளை என் கண்ணை விட்டு மறைத்து விடு. காதலர்கள் இப்படி அர்த்தம் வச்சுக்கோங்க. ஒரு ஹம்னா சதா என் கூட இருந்து இறக்கம் காட்டு எங்கள் மேலே, என்னுடைய பிரிஞ்சிடாத. அந்த மௌலா நீதான் எங்களுடைய காதலன், நீங்கள் நேசன். மௌலான நேசன் தான் அர்த்தம். பன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன். ஹக்குடைய ஐனியத்தை மறுக்கக்கூடிய காஃபிர்களை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள், உதவி செய். குஃப்ரு ஐனியத்தும் ஐனியத்தானே. அல்லா நம்ம கூட இருக்கிறான் இல்லை அப்படிங்கிற மறுக்கிறவனும் காஃபிர் தான். ஏன்னா அவன் அல்லாஹ் ஒவ்வொரு மாக்குமுறை மறுக்கிறான் பார்த்தீங்களா. அல்லாஹ் கொண்டு போய் அரிசியில் உட்கார வச்சுட்டான், இங்கே இல்லவே இல்லைங்கிறான். அவன் குஃபர் தான். அது கேட்டான் அல்லாஹ் நம்மோடு இல்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் காஃபிர். பச்சையாக நான் சொல்கிறேன். குர்ஆனுடைய ஆயத்தை மறுக்கிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். என்ன சத்தரஹு கஃபர சத்தர வஃபிர் லனா. என் கண்களுக்கு உன்னை தவிர மற்ற அனைத்தையும் மறைத்து விடு ரப்பே. ஏன் அர்த்தம் வைக்கிறாரு? ஜி பன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன். இந்த காஃபிரான ஜமாத் இருக்கு, இது ஐனியத்து குஃப்ருல் ஐனியத்து. இது நரகத்துக்கு போகிற குஃப்ரு இல்லை, அல்லாஹ்வுடைய லஸ்ஸத்தை விட்டு மறுக்கிற குஃப்ரு இது. அல்லாஹ்வுடைய இன்பத்தை விட்டு தூரமாக்குற குஃப்ரு இது. அவங்க தான் நிறைய வந்திருக்காங்க இன்னைக்கு. பன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன். அவருடைய குஃப்ரில் இருந்து என்ன எனக்கு உதவி செய்ய அவருக்கு எதிராக. ஜி ऐसा भी रख सकते माना. खिलाफ இல்லை குரானுக்கு. குரான் கடல் மாதிரி பை அலை வீசும். லஹா மஆனின் கமௌஜில் பஹரி. லஹா மஆனின் கமௌஜ். லஹா மஆனின் நூற்றுக்கணக்கான அர்த்தம் குரானுக்கு இருக்கிறது. கமௌஜில் பஹர் கடல் அலையை போல. ஒரு அலை போய் அடுத்த அலை அடுத்த அலை அடுத்த அலை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கியாமத் வரைக்கும் அர்த்தம் வந்துட்டு தான் இருக்கும் குரானுக்கு. என்ன பை? எது சொல்ல வந்தேன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்திட்டங்கள் இருக்கிறதே அது நமக்கு ரஹ்மத்து. கஷ்டமாக தெரியுது, அதை நீங்கள் செஞ்சு பழகினா அது டேஸ்ட் ஆகிடும், இஷ்டமாக போக போக அது அல்லாஹ் சுவையாக ஆக்கிடும். செஞ்சு பழகணும். சமூக பை சார் வளர்ச்சா இல்லைங்களா? இப்போ மார்க்க அனுஷ்டானங்களை அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களை இனிமையோடு செஞ்சு செய்யுங்க. அது நஃப்ஸு உடம் கொடுக்காது, நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யணும். காலையில் ஃபஜருக்கு எந்திரிக்க சொன்னால் நஃப்ஸு எந்திரிக்காது. எந்திரிப்பேன் பிடிவாதமாக. ஒழுங்காக ஃபஜருக்கு எந்திரிச்சிரு. இன்றைக்கி எந்திரிக்க சோம்பேத்தனப்பட்டு போகலாமா வேணாமாட்டா நாளைக்கு தஹஜ்ஜுத் 4 மணிக்கு எந்திரிச்சு சொல்லுவேன். இப்போ என்ன செய்வேன்? நஃப்ஸுக்கு தண்டனை கொடுப்பாங்க சில பேர் சூஃபியாக்கு. என்றைக்காவது கொஞ்சம் வயிறு நிமிட சாப்பிட்டா அன்றைக்கி தொழுகை சங்கடப்படும். நிஜமாக முடிவு எடுத்துட்டாங்களாம் அவர் பெரியவங்க சார். என்றைக்கு வயிறு நிறைய சாப்பிட்றோன்னா பிரியாணி அது எங்கே விருந்து போய் சாப்பிட்டா அன்றைக்கி கட்டாயமாக மேல் மிச்சமாக தொழுகணும். தஹஜ்ஜுத் எக்ஸ்ட்ரா 4 ரக்காயத்து, லுஹா எக்ஸ்ட்ரா 4 ரக்காயத்து, அவ்வாபி 4 ரக்காயத்து எக்ஸ்ட்ரா. அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஜி
எக்ஸ்ட்ரா தொழும் நஃப்ஸை கட்டுப்படு. நஃப்ஸு எதன் பக்கம் நஃப்ஸு வந்து கொஞ்சம் சிரமம்னு நினைக்குதோ அதில் இன்னும் நல்லா போட்டு திணிக்கிறது. இன்னும் நல்லா சில நஃப்ஸு வந்து நல்ல காரியமாக இருக்கும், நஃப்ஸ் அதை இன்ட்ரெஸ்டாக செய்யும். அப்போ நஃப்ஸுக்கு வேற என்னமோ உள்ளே இருக்குன்னு தேடி பார்க்கணும். وَإِنْ هِيَ اسْتَحْلَتِ الْمَرْعَى فَلَا تَسِمِي. ஒரு மேய்ச்சல் நிலத்திலே நஃப்ஸு போய் நல்லா மேய்யுது அப்படின்னு சொன்னால் சந்தேகப்படு, என்னமோ உள்ளுக்குள்ளே இருக்கு. ஆஹா, அதை சுவையாக கருதுகிறது. வலா தஸ்மி, அங்கே மேய்க்காத. வைன் ஹியஸ்தஹலத்தில் மரா வலா தஸ்மி. அது நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது நல்ல காரியத்தை எதுக்காண்டி செய்யுது அது நல்லா யோசி. வராயிஹா வஹியஃபில் அமாலி சாயிமத்துன். நற்காரியங்கிறது மேய்ந்து கொண்டிருந்தாலும் எதுக்கு மேய்துன்னு பாரு. அது பாட்டுக்கு பள்ளிவாசலில் போய் காலங்கத்தால் நஃபில் தொழுது பெரிய விஷயம்தான். சஹஜத்துக்கு காலையில் 4 மணிக்கே போயிடும். 4 மணிக்கு பள்ளிவாசல் போய் தஹஜ்ஜுத் தொழுகிறார், நல்ல விஷயந்தான். ஒரு நாள் லேட்டாக இருந்துச்சு 5 மணிக்கு, மனசு பதறுது. இன்றைக்கி 4 மணிக்கு நம்ம என்ன நினைப்பாங்க, என்ன மனுஷன் காண நினைக்க மாட்டாங்க 4 பேர். ஆஹா, இப்போ இவ்வளோ நாள் போனதுக்காக வேண்டி எல்லாம் ஊர் பேசிக்குது. கரெக்டாக 4 மணி நான் முதல்ல வலையை திறக்கட்டே அந்த மனுஷன் தாங்க. 2 நாளைக்கு நான் போகாட்டே என்ன பேசிக்கணும் நம்மளை பற்றி. அதுக்கு தான் போறியா எவ்வளோ நாளா நீ. வராயிஹா வஹிய ஃபில் அமாலி சாயிமத்தன் வைன் ஹிய இஸ்தஹலத்தில் மர்ஆ. ஒரு மேய்ச்சல் நிலத்தை அது இனிமையாக கருதினால் ஃபலா தஸ்மி, அங்கே மேய்க்காத. அது நோக்கம் வேற என்னமோ, பருப்புக்குள்ளே கருப்பு இருக்குன்னு அர்த்தம், விஷயம் வேற. பயான் பேச நல்ல விஷயம் தான், பயான் பேச மட்டும் இன்ட்ரெஸ்டாக பேசுது, இதுக்கு செய்யக்கூடாது, தூக்கம் வருது. பயான் நல்லா பேசுது உட்காந்து 1 மணி நேரம்னாலும். 1 மணி திக்ர் செய்ய சொன்னால் உட்காந்து 2 நிமிஷம் தான் குராட்டா டொர்னு. அப்போ நஃப்ஸுக்கு ஏன் அது கேட்குதுன்னு கேட்டால், கேட்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சின்ன செம்மங்க, இன்றைக்கி அவர் பிரித்து வாங்கிட்டார், கோடை இடி, அப்புறம் புயல் காற்று சொல்கிறாங்களே பை, என்னது ஆன்மீக தென்றல், ஆன்மீக புயல், சொல்லி செல்வர், புகழ் பேர்லாம் வைக்கிறாங்களே. முராக்க பஞ்சாபம் பேர் வைப்பான், திக்ரு செஞ்சாவன் பேர், 1 மணி நேரம் குரான் ஓனையாவன் பேர் வைப்பான், முராக்கபா புயல் அப்படின்னா பேர் வைப்பான். அதனால் வந்து மனசு அது நல்ல மாதிரி அதை பெருசாக காட்டு. ஓ அப்படி திட்டமா அவன் திட்டம், கல்வி இன்பம் பெறுது, அது கொண்டு உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அதனால திருட்டு பயலை உட்காந்து நீ 1 மணி நேரம் பயன் செய்கிறாருந்தா 1 மணி நேரம் முராக்கபா செய்ய, 1 மணி நேரம் குரான் வரும், அப்போ தான் 1 மணி நேரம் பயன் செய்ய விடுவேன் அப்படின்னு சட்டம் போட்டுரு நஃப்ஸுக்கு. பல கஷ்டமாக போயிடும் அதுக்கு. 1 மணி நேரம் பயன் செஞ்சியா அது கஃபாராவாக 1 மணி நேரம் குரான் ஓதணும், 1 மணி நேரம் முராக்கபா செய்யணும், திக்ர் செய்யணும் அப்படின்னா கரெக்டாக போடும். என்ன படம் மடி. ஒரு மகான் அப்போ காலையில் சாங்க திக்கில் உட்காந்துருப்பாங்க, முராக்கபா செய்வாங்க, குரான் ஓதுவாங்க. ஜிஹாது வந்துச்சு, நஃப்ஸு ஜிஹாதுக்கு போன்னு தூண்டுது. நல்ல காரியம் தூண்டவே தூண்டாது. இன்னுமா மஹவா கண்ணு சுஹஃபத்தஹிமி. சைத்தானும் நஃப்ஸும் உனக்கு நல்லதே சொன்னாலும் சந்தேகப்படு, உள்ளுக்குள்ளே ஏதோ உள்ளே இருக்கும். வெத்தலைக்குள்ளே கரப்பாம்பூச்சி இருக்கும், வெத்தலை பாக்கு உள்ளுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வச்சு மடித்து கொடுத்துருவாங்க. நீ வெத்தலை பாக்குன்னு சாப்பிட்றாத, உள்ளுக்குள்ளே வண்டு கரப்பாம்பூச்சி நண்டு உள்ளே இருக்குது. ஹாலிஃபின் நஃப்ஸ வ ஷைத்தான ஃபாஸிஹிமா. நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கு மாறுசி. மைனுஹுமா மஹவாகன் நுஸஹ. நசீஹத்தை களப்பற்றமில்லை செய்தாலும், நேசமான உண்மையான நசீஹத் என்று சொன்னாலும் கூட பத்தஹிமி சந்தேகப்படு உள்ளே இருக்கும்.
அவன் ஜிஹாதுக்கு போகணும் நப்சு சொல்லுது. நல்லா ஆராய்ச்சி, ஏன் ஜிஹாதுக்கு போக சொல்லுது? இப்போ உள்ள சத்தம் வருது, ஒரு நாள் காலையும் சாயந்தரம் வரைக்கும் தொல்லை தாங்க முடியல. ஒவ்வொரு நாள் செத்து பழைக்கிறதுக்கு ஒரே அடியே செத்துடலாம். ஒரு நேரம் நிம்மதி தூங்க விடுறியா? விடிய தொழுக, விடிஞ்சா நோன்பு, சந்தோஷமா சாப்பிட முடியுதா? செத்தாவது தொலை. ஓஹோ அப்படியாக்கும் செய்தி. அந்த மாதிரி மகான் சந்தேகப்பட்டிருக்காங்க. நம்ம நப்சு அப்படியாப்பட்ட நப்சு. நற்காரியங்கள் செய்தாலும் சந்தேகப்படு நப்சு. இன்னொருத்த பேச சொல்லு, மணிக்கணக்கில் பேசிட்டேன். அவர் சந்தோஷம் வேறு. அதே சொல்லி நேற்று ஒருத்தர் வந்தார், 3 மணி நேரம் மனுஷனை பிடிச்சிட்டேன். அவர் சந்தோஷம் வேறு. இது ஒரு ஆச்சரியப்பட்டு போய் வந்து நீ ஆலிம்சாவே கிடையாது, இப்படி வந்து இவ்வளோ பெருசாக இவ்வளோ பேசுகிறீங்களே, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆலிம்சா பேச்சை கேட்டால் நான் ஆலிம்சா இல்லை, அவர் ஆலிம்சா. அவரே நான் படி எவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் சந்தோஷம் வருது, கல்வியில் ஒரு ஆனந்தம் வருது. அப்போ நீ பேசுறது உன்னை பெருசாக காட்டுறது. அவர்கிட்ட சொல்ல, நான்லாம் ஒன்றும் பாவிங்க சேர்க்க சொன்னதை சொல்கிறேன் அப்படின்னு மனசு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அதனை பெருசாக காட்டு. இது நப்சுடைய குபாடங்களில் ஒன்று. சரி பேசு 1 மணி நேரம். கஃபாரா என்ன? அதுக்கு 1 மணி நேரம் கஃபாரா. 1 மணி நேரம் பேசுனே சந்தோஷம். அது கஃபாரா 1 மணி நேரம் குர்ஆன் ஓதணும், 1 மணி நேரம் திக்ர் செய்யணும். அப்போனா ஒத்துக்கலாம். அது செய்யாது. அது எவன் பாராட்டுறான்? நீ வந்து ரூம்குள்ள உட்காந்து அல்லாஹ் விளாண்டா எவனுக்கு தெரியும்? அல்லாஹ்க்கும் தெரியும். அல்லாஹ்க்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்படி ஆயிடுச்சு. 1 மணி அல்லாஹ் விளாத்துக்கு அல்லாஹ்க்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? காசு பணம் கொடுக்குறானா? பாராட்டுறானா? 1 மணி குர்ஆன் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்க்கும் தெரியும், குர்ஆனுக்கு தெரியும், சாட்சி சொல்லும். அது நான் சொல்லு. ஆனால் மறுமையில் தான் இங்கே என்ன செய்தி கிடைக்கும்? குர்ஆனுக்கு என்ன பிரயோஜனம்? நவுது பில்லாஹ் நகல குஃபர்னா பாஷா. அப்படியாப்பட்ட நஃப்ஸுன்னு சொல்கிறேன். படி என்ன பை? ஒரு மணி நேரம் குர்ஆன் சொல்லுங்க, நேரம் வேஸ்ட்டு. 1 மணி நேரம் யூடியூப் பார்த்தாலும் 4 செய்தி தெரியும். 1 மணி நேரம் ஃபேஸ்புக் பார்த்தாலும் 4 நியூஸ் செஞ்சுக்கிட்டு விமானம் வெடிச்சான் செதறிச்சான்னு தெரியும். நியூஸ் சேனலாவது பார்க்கலாம். 1 மணி நேரம் அதே குர்ஆனை, பழைய குர்ஆனை திரும்பி போயிட்டு என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் நப்சு சொல்லும். அதை கொண்டு தான் ஹக்கை அடைய முடியும்ட்டாங்க. ஜி சையீதுல் கலாம் கலாமுல் கலாமு சையீதி சையீதுல் கலாமா? ஹைருல் கலாமி கலாமுல்லா. கலாமுல் இது ஒரு வாசகம், ஹதீஸ் இல்லை. என்னது? கலாமு சையீத், தலைவனுடைய சொற்களில் தலையானது. கலாமு சையீதி சையீதுல் கலாம். அவனுடைய சொல்லு. அது எப்படி வருது? ஃபதுல் குர்ஆனி ஃபதுல் கலாமில்லாஹி தஆலா சாயிரி கலாமி க ஃபதுலில்லாஹி அலா சாயிரி ஹல்கி. மற்ற அனைவரை விட மேலான. அதனால தம்பி அதன் பக்கம் சிந்தனை செலுத்தணும். அப்போ ஹதீஸ் மார்க்க அனுஷ்டானங்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அருள். ஷிஃபான்னு ஏற்கனவே உள்ள கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், உடல் கஷ்டங்களுக்கு ஷிஃபாவும் குர்ஆனில் இருக்குது. இனி வரக்கூடிய எதிர்காலத்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வும் குர்ஆனில் இருக்குது. அதான் ஷிஃபான்னு ரஹ்மத்துன்னு சொல்லிட்டோம். அதன் பக்கம் கவனம் செலுத்துவோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.